தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நாராயணனின் அந்த விஷ்ணு பகவானின் பெருமையை பேசினால் பேச பேச முடியவே முடியாது. அந்த வகையில் நாராயணனின் பெருமை கடலளவு என்றால் நான் இப்பொழுது சொல்லவிருப்பது கடுகளவுதான். அந்த வகையில் ஒரு சிறிய தொகுப்பை, நாராயணனின் பெருமையை உணர்த்தும் ஒரு சிறிய தொகுப்பை இந்த பதிவில் பார்க்கலாம். விஷ்ணு பகவானின் மீது தீரா பக்தி கொண்ட ஒரு முனிவர் ஒரு அடர்ந்த காட்டில் தவம் செய்ய முற்படுகிறார். அப்பொழுது அதே அடர்ந்த காட்டில் ஒரு காட்டுவாசி வேடன் ஒருவன் வசித்து வந்தான். அந்த வேடனின் வாழ்க்கை முறை என்னவென்றால், அந்த காட்டில் உள்ள மரங்களில் உள்ள பழங்களை உண்பது மற்றும் அந்த காட்டு விலங்குகளை வேட்டையாடி வருவது, அதை உண்பது, இதுவே அவனுடைய அன்றாட வாழ்க்கை முறையாக இருந்தது. அப்பொழுது அந்த காட்டுவாசி அந்த தவ முனிவர் மாபெரும் தவம் செய்து கொண்டிருந்த கோலத்தை கண்டு அந்த முனிவரிடம் செல்கின்றான். அந்த முனிவரிடம் அந்த காட்டுவாசி சென்று, முனிவரே, இந்த காடு மிகவும் ஆபத்தானது, பல ஆபத்தான மிருகங்கள் இங்கு வசித்து வருகின்றன. உங்களை பார்த்தால் மிகவும் பாவமாக இருக்கிறது, மிகவும் ஆபத்தாக இருக்கிறது. இந்த காட்டில் எதற்காக இருக்கிறீர்கள்? இந்த காட்டில் உங்களை இந்த மிருகங்கள் சும்மா விடாது. இந்த மிருகங்களும் பறவைகளும் உங்களை அழித்துவிடும். இந்த காடு மிகவும் ஆபத்தானது. இங்கு என்னை போல் காட்டுவாசிகளும் வேடர்களும் மட்டும்தான் வசிக்க முடியும். உங்களைப் போல ஆட்கள் வசிக்க முடியாது. நீங்கள் உங்கள் நாட்டிற்கே சென்று விடுங்கள், உங்கள் ஊருக்கே, உங்கள் வீட்டுக்கே சென்று விடுங்கள், திரும்பி விடுங்கள், தயவு செய்து திரும்பி சென்று விடுங்கள் என்று வற்புறுத்தி தெரிவிக்கிறான். அதற்கு அந்த முனிவர், அப்பா காட்டுவாசியே, நான் இங்கு இந்த காட்டை விட்டு செல்ல முடியாது. ஏனென்றால் எனக்கு ஒரு குறிக்கோள் உள்ளது, எனக்கு ஒரு லட்சியம் உள்ளது. அது என்னவென்றால், நான் ஒரு தவம் செய்கிறேன், ஒரு குறிக்கோளை மேற்கொண்டு தவம் செய்கிறேன். அந்த குறிக்கோள் நிறைவேறும் வரை நான் இந்த காட்டை விட்டு செல்ல மாட்டேன் என்று தெரிவிக்கிறார். அதற்கு அந்த காட்டுவாசி, அந்த குறிக்கோள் என்ன, அந்த லட்சியம்தான் என்ன, தயவு செய்து தெரிவியுங்கள் என்று கேட்க, அதற்கு அந்த முனிவர், நாம் அந்த விஷ்ணு பகவானை நோக்கி தவம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த காட்டுவாசிக்கு புரியாது, என்ன செய்வது என்று யோசித்து, இவனுக்கு புரியும் வகையில் எளிமையாக தெரிவிக்க வேண்டும் என்று யோசித்து, ஒரு மிருகத்தை, ஒரு வித்தியாசமான மிருகத்தை அடைவதுதான் எமது குறிக்கோள். அந்த மிருகம் கிடைக்கும் வரை இந்த காட்டை விட்டு செல்ல மாட்டேன் என்று தெரிவிக்கிறார். அந்த காட்டுவாசி முனிவரிடம் எவ்வளவோ வற்புறுத்தி வலியுறுத்தி கேட்ட பிறகும் முனிவர் தனது நாட்டிற்கு, தனது வீட்டிற்கு திரும்பி செல்லவே இல்லை. அந்த மிருகம் கிடைக்கும் வரை நான் கண்டிப்பாக இங்கேயேதான் இருப்பேன், கடைசி வரை இங்கேயேதான் இருப்பேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்து விடுகிறார். அப்படி என்றால் அது என்ன மிருகம்? நான் உங்களுக்கு பிடித்து கொண்டு தருகிறேன் என்று அந்த வேடன் தெரிவித்தான். அதற்கு அந்த முனிவர், உன்னால் முடியாது, அது மிகப்பெரிய மிருகம், அது தவத்தின் மூலமாகத்தான் அடைய முடியும், உன்னால் அது முடியாது என்று தெரிவிக்கிறார். அதற்கு அந்த வேடன், உலகில் உள்ள அனைத்து மிருகங்கள் பற்றியும் எனக்கு தெரியும், நான் மிகப்பெரிய வேடன், எந்த மிருகமாக இருந்தாலும் நான் பிடித்து கொண்டு வருகிறேன். உங்களை பார்த்தால் மிக சிறந்தவராக தெரிகிறது, மிக தவ முனிவராக தெரிகிறது. உங்களுக்காக, உங்கள் முகத்திற்காக நான் கண்டிப்பாக இந்த சேவையை செய்கிறேன். அந்த மிருகத்தை கொண்டு வந்தால் இன்று மாலை பொழுது சாய்வதற்குள் அந்த மிருகம் உங்களை அடையும். அப்படி நான் அந்த மிருகத்தை கொண்டு வந்தால் நீங்கள் உங்கள் நாட்டிற்கு, உங்கள் வீட்டிற்கு சென்று திரும்பிவிட வேண்டும் என்று தெரிவிக்கிறான். அதற்கு அந்த முனிவர், இவன் விடமாட்டான் போல் இருக்கிறதே, என்ன செய்வது என்று, சரி அப்படியே ஆகட்டும், கொண்டு வா பார்க்கலாம் என்று தெரிவித்து விடுகிறார். அதற்கு அந்த காட்டுவாசி, சரி என்று நான் மிருகத்தை கொண்டு வருகிறேன் என்று புறப்பட்டான். முனிவர் அந்த வேடன் காட்டிற்கு புறப்படுவதற்கு முன் அந்த மிருகம் எப்படி இருக்கும் என்ற அடையாளத்தை தெரிவிக்கிறார். அது என்ன அடையாளம் என்றால், சிங்கம் போன்ற தலை, மனித உடல், அதாவது நரசிம்ம வடிவம். அந்த வேடனுக்கு நரசிம்ம வடிவம் என்று சொன்னால் புரியாது. அந்த வேடனுக்கு புரியும் வகையில் மிருக தலை, அதாவது சிங்கம் போன்ற தலை, மனித உடல், இது போன்று இருக்கும். மிக பெரிய மிருகம், இது கிடைப்பது அரியாது என்று தெரிவித்தார். எப்படிப்பட்ட மிருகமாக இருந்தாலும் சரி, இன்று மாலைக்குள் அந்த மனித உடலும் சிங்க தலையும் கொண்ட மிருகத்தை
உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துவேன் என்று லட்சியம் கொண்டு அந்த வேடன் காட்டிற்கு புறப்பட்டான். அந்த வேடன் அந்த முனிவரை சந்தித்தது அதிகாலை நேரத்தில். ஆனால் புறப்பட சென்று விட்டான். அன்று நாள் முழுவதும் அதிகாலை முதல் மாலை வரை நாள் முழுவதும் அன்னம் இல்லாமல், ஆகாரம் இல்லாமல், குடிப்பதற்கு சற்று தண்ணீர் கூட இல்லாமல் தனது லட்சியமே முழு குறிக்கோளாக கொண்டு தேடி வருகிறான். அவன் எண்ணம் முழுவதும், அவன் உள்ளம் முழுவதும் வேறு எந்த சிந்தனையும் இல்லை. அந்த நரசிம்ம அவதார பெயர் கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை மட்டும் தனது உள்ளத்திலேயே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அது என்னவென்றால், மனித உடல் மிருகத்தலை, மனித உடல் மிருகத்தலை என்றே அந்த பெயர் சொல்ல தெரியாவிட்டாலும் அந்த அமைப்பை உள்ளார மனதார நினைத்து நினைத்து மீண்டும் மீண்டும் அந்த மாலை, அந்த முழு நாள் முழுவதும் தேடி தேடி அலைகிறான். மாலை பொழுதாகியும் அந்த மிருகம் அவன் கைக்கு கிடைக்கவே இல்லை. ஐயையோ, என்ன செய்வது? தமது லட்சியத்தை நிறைவேற்றாவிட்டால் நாம் உயிரை விடுவதை விட வேறு வழி இல்லை என்று உயிரை விட முற்பட்டான். அப்பொழுது அந்த வேடன் உயிரை விட, தனது உயிரை விடுவதற்காக முற்படும் பொழுதுதான் விஷ்ணு பகவானே நரசிம்ம அவதாரம் மேற்கொண்டு நரசிம்ம அவதாரமாக சிங்க தலையுடனும் மனித உடலுடனும் வருகிறார். உடனே ஆஹா, மிருகம் கிடைத்து விட்டது, எனது லட்சியம் நிறைவேறிவிட்டது என்று அந்த மிருகத்தை, அதாவது அந்த நரசிம்ம அவதாரத்தை விஷ்ணு பகவானையே கயிறு போட்டு கட்டி அந்த முனிவரிடம் அழைத்து வருகிறான். முடிவாக முனிவரிடம் அந்த நரசிம்ம அவதாரத்தை மிருக தலையும் மனித உடலும் கொண்ட அந்த மாபெரும் விஷ்ணு பகவானின் அவதாரத்தையே கட்டி அந்த முனிவரிடம் அழைத்து வந்தான். முனிவர் பார்த்தார், ஆஹா, நான் இவ்வளவு பெரிய தவம் செய்திருக்கிறேனே, எனது தவம் வீணாக போய்விட்டது. ஒரு சாதாரண வேடனுக்கு அந்த விஷ்ணு பகவானே காட்சி தந்து அருள் செய்திருக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டு வியந்தார். பிறகுதான் அந்த வேடனுக்கு, அந்த காட்டுவாசிக்கு முனிவர் அனைத்து உபதேசங்களையும், நீ அழைத்து வந்தது சாதாரண மிருகம் அல்ல, இறைவனையே அழைத்து வந்திருக்கிறாய், அந்த சாட்சாத் அந்த விஷ்ணு பகவானே அழைத்து வந்திருக்கிறார் என்ற முழு விவரத்தையும் தெரிவிக்கிறார். அது மட்டுமல்லாமல் அனைத்து உபதேசங்களையும் அளிக்கிறார். இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தால், அந்த அவன் பெயரை கூட சொல்ல தெரியாவிட்டாலும் முழு நம்பிக்கையோடு அந்த வேடன் அதைத்தான் செய்தான். என்னவென்றால், பெயர் கூட சொல்ல தெரியாவிட்டாலும் மனித உடல் மிருகத்தலை என்று உள்ளார உளமாற அன்னம் ஆகாரம் இல்லாமல் அன்று நாள் முழுவதும் பட்டினி கிடந்து இறைவனின் மட்டும் நினைத்து உள்ளார தவம் செய்ததால், தவம் மேற்கொள்ளதால் அவனுக்கு இந்த லட்சியம் கிடைத்தது. அதனால் முழு நம்பிக்கையோடு இறைவன் பெயர் கூட சொல்ல தெரியாவிட்டாலும் அவனை மட்டுமே நினைத்து உள்ளார மனமாற பிரார்த்தனை செய்தோமே ஆனால் இறைவன் கண்டிப்பாக வருவான், கண்டிப்பாக அனைத்து மக்களையும் காப்பாற்றுவான். இறைவனை அடைவதற்கு மிகப்பெரிய தவம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, மிகப்பெரிய பணபலம் வேண்டும், படையல் போட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உள்ளார உளமாற அவன் நாமத்தை சொல்ல தெரியாவிட்டாலும் அம்மா, அப்பா என்று உளமாற அவனையே நினைத்து உருகினால் மட்டும் போதும். ஒரு வினாடி மட்டும் உருகினாலே போதும், அவன் ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்து உங்களுக்கு அருள் பாலிப்பான் என்பது சாஸ்திரத்தின் நம்பிக்கை. அப்படிப்பட்ட அந்த நாராயணனின் புகழையும் பெருமையும் எவ்வளவு சொன்னாலும் அது மிகையாகாது, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷ்ணு பகவானை நாம் என்றென்றும் போற்றுவோம், வணங்குவோம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடைய நம்ம ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.